வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஆர்ஆர் சோலியை எஸ்ஆர்ஹெச் முடிச்சு விட்டாங்க போல. ஒரே ஓவர் 3 விக்கெட். பிரஃபுல், த நேம் இஸ் பிரஃபுல். ரெண்டு பவுலர்ஸ் தான் சூப்பரா செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. யாருமே என்ன ஒரு தைரியம் பாத்தியா, எந்த எந்த ஒரு சீனியர் பவுலருமே கிடையாது, ஃபுல்லா இறங்கிட்டாங்க. எனக்கா எப்படா சரியான கட்ஸான முடிவுதான். இல்லடா, நம்ம சிஎஸ்கேக்கு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்ல, ஒரு பவுலர் உள்ள வரணும் உள்ள கொண்டு வாங்க, ட்ரை பண்ணுங்கன்னு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்த ட்ரை பண்ணாங்க. அது அவங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருச்சு. இதை பார்க்கும்போது இப்ப எஸ்ஆர்எச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. ஏன்னா அவங்களால கண்டிப்பா 200+ அடிக்க முடியும். டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 பவுலர் இருந்தா போதுமே. இல்ல நான் ரொம்ப ரொம்ப நாளா சொல்லியிருக்கேன், எஸ்ஆர்ஹெச்சோட ஃபார்முலா வந்து இப்ப இல்ல, எப்பவுமே வந்துட்டு 160 180 அடிச்சானாலும் பவுலர்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்றதுதான் அவங்களோட ஃபார்மேட். சிஎஸ்கேக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட ஐடியாலஜி நீ எடுத்தானா, அவங்க டேவிட் வார்னரு அந்த மாதிரி பெரிய ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பெரிய பெரிய பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலும் பவுலிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். புவனேஸ்வர் குமார் இருப்பாரு, உனக்கு வந்து பயங்கரமா இருக்கும் பவுலிங் அட்டாக். ஸோ அந்த ஒரு சீனியர் பிளேயர் இல்லாம ஒரு எஸ்ஆர்ஹெச் இருந்துச்சு. பட் ஓகே, கேப்டனுமே சின்ன வயசு கேப்டன் தானே, கிஷன் கிஷன். இந்த ரெண்டு பசங்க ஆக்சுவலா இந்த பிரபு ஹிஞ்சே இருக்கான்ல, அவன் போன மேட்சே உள்ள வர வேண்டியது. பிரஃபுல், நான் பிரபுன்றா, சாரி மை மிஸ்டேக். ஆக்சுவலா அவன் போன மேட்சே உள்ள வர வேண்டியது. கடைசி நிமிஷத்துல ஜெய்தேவ் உனக்கட் உள்ள கொண்டு வந்தாங்க. அது என்ன எதுன்னு தெரியல. பட் என்ன சொல்றது, அவங்க ரெண்டு பேருமே ஒரு டீசெண்டான பேஸ் போடுறவங்க, ஹார்ட் லென்த் அடிக்கிறவனுங்க. சூரியவன்ஷி வந்துட்டு பெருசா என்னன்னா, அவன் பேக் ஃபுட்ல போய் புல் ஆட மாட்டான் ரோஹித் சர்மா மாதிரி. இல்ல ஒரு இதுவே எடுத்துக்கோ, த்ருவ் ஜுரேல் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆஃப் பால் வந்துச்சுன்னா பேக் ஃபுட் போய் பின்னாடி புல் அடிப்பான். ஆனா நீ சூரியவன்ஷியை நோட் பண்ணு, அவன் ஃப்ரண்ட் ஃபுட் போய் தான் ஆடுவான். ஸோ இவனுக்கு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி, பாலும் பேஸ் இருக்கு, அதே மாதிரி ஹார்ட் லென்த்து, முன்ன எதுவுமே கொடுக்காம சூரியவன்ஷியை கிராம் பண்ணனால ஃபர்ஸ்ட் பால் காலி. சோ அது ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதே சேம் மாதிரியான பவுலர் தான் டஃபியும். பட் அவன் டஃபிய 6 அடிச்சானே இந்த மாதிரி பால சூரியவன்ஷி. இன்டு த பாடி ரூம் கொடுக்கல. அதுதான் சார் மனோஜ் கரெக்டா சொல்றான், இன்டு த பாடி போட்டான் இவன். அவனுக்கு ரூமே இல்ல, கிராம்ப் ஆயிட்டான். நேரா ஒன்னா பின்னாடி கேட்ச் போயிருக்கும், இல்லைன்னா கீப்பர் கேட்ச் போயிடுச்சு. ஸோ சூரியவன்ஷியோட இது வேலையும் முடிஞ்சது. அதே மாதிரிதான் ஜெய்ஸ்வாலுக்குமே சூப்பரா அங்க ஆள் வச்சு போட்டா, அவனையும் காலி, தேர்ட் மேன்ல புடிச்சிட்டாங்க. அவனும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு இந்த வருஷம் செமையா ஸ்கவுட்டிங் பண்ணிருக்கானுங்க. இந்த ஐபிஎல்ல ஏகப்பட்ட ஃபைன் வந்துட்டே இருக்காங்க. சௌத்ரி, பிரஃபுல், சூரியவன்ஷிய கிராம்ப் கொடுக்காம விக்கெட் எடுத்துட்டாங்க. ஜெய்ஸ்வாலுக்கு பிடிச்ச ஷாட்டுக்கு கொடுத்து விக்கெட் எடுத்தான் ஹுசைனு. அது போக த்ருவ் ஜுரேல், அது அன்பார்ச்சுனேட் லைக் இன்சைட் எட்ஜ் அவுட் ஆயிட்டான். இருந்தாலும் என்ன சொல்றது, எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு நல்ல ஸ்கவுட்டிங் இந்த வருஷம். ஆட் பண்ண போனா அடுத்தது பேட் கமின்ஸ் சொல்ல வருவான். ஸோ இன்னுமே அவங்க ஸ்ட்ரென்த் ஆயிட்டு தான் போறாங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் டாப் 4ல வரக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, எனக்கு வந்து இது ஒரு மேட்ச் வச்சு அவங்க 2 பேரும் எப்படின்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ண முடியாதுல்ல. இது டெபியூ மேட்ச், ஓகே. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ்ல 2 விக்கெட் வந்து கேட்ச் தான். அதுவும் 3rd விக்கெட் வந்து அவன் அடிக்கும், அந்த ஷாட்டுக்கு போகணும் அவசியமே கிடையாது. ஷாட்டுக்கு போகணும் அவசியம் கிடையாது. 2 விக்கெட் போயிடுச்சு, எதுக்கு அவன் ஷாட் ஆடணும்னு அவசியமே கிடையாது. 2nd விக்கெட் சூப்பரா எடுத்தான், ஒரு போல்டு பால் உள்ள போச்சு, ஸ்விங் ஆகி செமையா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விக்கெட் பிளான் பண்ணி போட்டான். ஆக்சுவலா நம்ம அந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணவே முடியாது. இவனோட கான்ட்ரிபியூஷனோ இல்ல இதுவுமோ இந்த ஒரு மேட்ச் தான் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் வந்து நல்லா ஏத்தலாம் ரெண்டு பேருமே. சரி, டெத் ஓவர்ஸ்ல பாரு, அதே மாதிரி முஸ்தபிசன் மாதிரி சுத்தி விடுறானுங்க, எல்லாமே பண்றானுங்க, ஃபுல் பேக்கேஜா இருக்கானுங்க ரெண்டு பேருமே. ஸோ 4 for 24ன்றது வந்துட்டு அந்த அந்த யங்ஸ்டருக்கு ஒரு பெரிய பிரேக். அண்ட் இவன் முன்னாடியே வந்திருக்கணும். அண்ட் இந்த வாட்டி ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இஷான் கிஷன் கீப்பிங் பண்ணல, அவன் பவுலர்ஸ் கிட்ட போய் பேசிட்டே இருந்தான். ஸோ அது ஒரு நல்ல கேப்டன்சி ஆக்சுவலி.
ஸோ என்ன எல்லாமே டு புட் டுகெதர் இட் வாஸ் என்ன ஒரு கிரேட் எஃபர்ட் பை எஸ்ஆர்ஹெச். இவங்க ரெண்டுத்தையும் ஏன்டா முன்னாடியே கண்டிப்பா கொண்டு வரல மாதிரி தான் இருக்கு எஸ்ஆர்எஸ் டீம் பார்த்தா. உனாட்கட்டு இவங்க எல்லாம் வச்சு யூஸ் பண்றதுக்கு இவங்களே யாருக்கு ஆடி இருக்கலாம், ஒரு ட்ரை பார்த்துருக்கலாம். ஆமா, நம்ம திருப்பி திருப்பி அந்த ஓல்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல விண்டேஜ்னு போனாலே அந்த ஐ மீன் ஒரு ப்ராப்பர் ஹர்ஷல் பட்டேல், உன்னாத்கட்டு இவனுங்க எல்லாமே நம்மளாம் பார்த்துட்டோம். ஆனா இவனுங்கெல்லாம் நியூ ஃபைன்ஸ் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபார்ம் பண்றாங்க. என்ன சொல்றது, அவங்க ரொம்பவே ஈகரா இருக்காங்க எல்லாத்துக்குமே, வெறியா இருக்கானுங்க. நான் இது பண்ணியே ஆகணும், பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஆனா ஹர்ஷல் பட்டேல், யுவராஜ் எல்லாம் ப்ரூவ் பண்ணவங்க அவங்களுக்கு அவ்வளவு வெறி தெரியல என்னை பொறுத்த வரையும். அது ஒரு 2 சீசன் 3 சீசன் ஓல்ட் ஆச்சுனாலே ஒண்ணு ஃபார்முலாவை கிராக் பண்ணிடுறாங்க. வருணே வந்து நம்மளே வந்து கொஞ்சம் என்னன்னா விக்கெட்லெஸ்ஸா போயிட்டு இருக்காரு. எனக்கு அதுதான் நம்பவே முடியல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம பேசியிருந்தோம் போன வீடியோல, ஏன் வருணை வந்துட்டு செலக்ட் பண்ணலன்ட்டு நம்மளே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஆக்சுவலா வருண் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மேட்சே ஆடுவான்னு தெரியல. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு ஆர்ஆர் பண்ண ரொம்ப பெரிய தப்பு என்னன்னா, ஏன் ஜெட்டு பவுல் பண்ணல? ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் ஒரு ஓவர் கூட கொடுக்கல. ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவான். இஷான் கிஷனுக்கோ இல்ல கிளாசனுக்கோ ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவானுங்க. கிளாசனுக்கு கால் நவுத்தி அடிக்கலைன்னா அவனுக்கு ஆடவே முடியாது. கிராம் பண்ணா இன்னொரு 20 ரன்ஸ் ஷார்ட் ஆயிருக்கலாம். ஜட்டுக்கு போது ரியான் பராக் போட்டது எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். அண்டு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, ஹிட்மயர் ஏன் ஹிட்மயர் ஆடலைன்னா அவனை ரெஸ்ட் பண்றோன்னு சொல்றாங்க. அது எனக்கு புரியல. அப்புறம் திடீர்னு பார்த்தா தேஷ்பாண்டே ஆடுறான், அதுவும் எனக்கு புரியல. ஒருவேளை நீங்க ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிற ஒரு ரொம்ப மெதப்புல ஆடுறீங்களோன்றதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம், பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வேற ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா ஆர்ஆர் அண்ட் டிசி ரெண்டு பேருமே வருஷம் பண்றது விஷயமே இதுதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் டப்புன்னு ஜெயிச்சு டாப் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடி வாங்கினா அப்படியே கீழே வந்துருவாங்க. பாப்போம் இனி ஆர்ஆர் எப்படி விளையாடுறாங்கன்னு. ஈவன் தோ தே ஹேவ் அ குட் சைட். ஆர்ஆர் அவ்வளவு பேட் சைடா கிடையாது. இன்னைக்கு ஒரு பேட் டேன்னு சொல்லலாம் அவங்களுக்கு. பேட் டே எல்லாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அவங்க பிச்சும் சரி எல்லாமே சரி, அவனுங்க ப்ராப்பர் காம்பினேஷன்ஸ் அண்ட் என்ன ப்ராப்பர் காம்பினேஷன்ஸ் அண்ட் செயல்படுத்துறது தவறு. கரெக்ட் தான். ஆக்சுவலா பேட் டே இல்ல, ரொம்ப டஃப். நீ வந்து ஒரு நைட் மேர் மாதிரி தான். 19 years ஆஃப் ஐபிஎல் சீசன்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட்ஸ் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இது ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து பயங்கரமான சரியான ஹிஸ்டரி, ஏகப்பட்ட ரெக்கார்டு நேத்து. ஆனா இன்னொன்னும் ஆக்சுவலா இந்த நம்ம அபிஷேக் சர்மாவை மறந்துட்டோம். இவ்வளவு மஞ்சள் போது அடிக்கடி டக் ஆகுறாரு. முதல்ல T20ல 4 டக்கு, இப்ப இந்த சீசன்ல இது 2வது டக்கு. இது வந்து குட் சைன்ஸ் இல்ல எஸ்ஆர்எஸ்க்கு. ஈவன் தோ அவங்க வின் பண்ணனாலுமே இஷான் கிஷனோட பிளாஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 180 அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி விக்கெட்ஸ் விழுந்திருக்கும். பட் ஆனா வந்துட்டாங்க, 160க்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஈவன் தான் 4 விக்கெட் போனாலும் 5 விக்கெட் போனாலும் 6 விக்கெட் பார்ட்னர்ஷிப் கரெக்ட். ஜட்டுக்கு ஓவர் கொடுத்துருக்கணும், தப்பு பண்றாங்க. ஏன் அதை பண்றாங்கன்னு தெரியல. ஒரு ஓவர் கூட கொடுக்கலாங்கிறது அநியாயம். இல்ல அந்த லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷனே போறாங்க. நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால நான் ஜட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு விஷயம் இருக்கு. எப்படி நீ அப்படி இது பண்ண அது முடியும்? எனக்கு புரியவே இல்ல. அதான் இவங்க ரொம்ப நான் அதுக்கு அப்போஸ் தான் பண்றேன். ஆமா ஓகே, பேட்டிங்ல வந்து நம்மளால ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. பினிஷரை கொண்டு வந்து மிடில் ஆர்டர் ஆட சொன்னா அப்படிதான். இல்ல 10 for 5 யோசிக்கும் போது அது எனக்கு என்ன சொல்றது, ஒரு இவ்வளவு பெரிய வின்னிங் டீம் 10 for 5ன்றது ரொம்பவே எக்ஸிகியூஷன் ரொம்ப தப்பு. இப்ப விளையாடுறது ஆர்ஆரும் நம்ம எஸ்ஆர்எச்சும். ஆனா ஒரு டீம் மட்டும் 10 for 5 இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆஹா நம்ம ரெக்கார்ட் அடிக்க போறானுங்கன்ட்டு. ஆனா 60 விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல ஆர்சிபி 49 அடிச்சிருவாங்க அது வந்து ஆர்சிபி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நடக்காது. அப்பேற்பட்ட ரெக்கார்டு அது 49. இருந்தது யாரு? விராட் கோலி, கேல், ஏபி டிவிலியர்ஸ். ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இது. அவங்களும் சூப்பரா தான் பண்ணாங்க, ரொம்ப மோசமா எல்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலா இது ஆர்ஆரோட மிடில் ஆர்டரே கிடையாது.
ஹிட்மயர் அவனுங்களாம் இருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். ஆக்சுவலா இது அவங்க பிளேயிங் 11 இருக்கக்கூடாது என்ன பொறுத்த வரையும். எது ஹிட்மயரை வந்து ரெஸ்ட் பண்றீங்க? என்ன என்ன ரீசன் இருக்கு? அவர் 3 மேட்ச் செஞ்சுரி அடிச்சிட்டாரா, இல்ல 50 ஓவர் மேட்ச் ஆடினாரா, ஹிட்மயருக்கும் கரெக்டா இல்ல என்ன என்ன படாதனால காரணம்னே 2 தெரியல. பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரீக்ரூப் பண்றதுக்காக இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச 4 மேட்ச் ஆர்ஆர் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல பக்காவா ஆடி 4 மேட்ச் முடிச்சு ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் ஹோம் கிரவுண்ட் தான் அடுத்து அவங்களுக்கு. ஸோ அது வந்து ஸ்லோ பிச் தான். ஸோ நீ வந்து இன்னுமே இந்த பிளாஸ்ட் எதிர்பார்க்கவே முடியாது. ஆர்ஆர் பண்ணாங்க ஒரு பிளாஸ்ட், 4 மேட்ச் ஒரு பூச்சண்டி காட்டி உட்காந்துட்டாங்க. நீ எல்லாரும் ஆர்ஆர் ஆர்ஆர் ஆர்ஆர்ன்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வேற, நிறைய ஃபேன்ஸ் வேற ரெடி ஆயிட்டாங்க ஆர்ஆருக்கு. இப்பதான் தெரியும் உண்மையான ஃபேன் டெஸ்டிங். சூரியவன்ஷினால ஃபேன்ஸ் இன்னொன்னு எல்லாம் வேற சூரியவன்ஷினால ஏத்தி விடுறாங்க என்னன்னா, ஸ்மால் பாய் அவன் அடிக்கிறத பார்த்தது. இன்னொன்னு ஏத்தி விடுறாங்க என்னன்னா, சிஎஸ்கே பிக்கன்ஸ் சூரியவன்சி பொழந்துட்டான், எம்ஐ பிக்கன்ஸ் சூரியவன்சி பொழந்துட்டான், ஆர்சிபி பொழந்துட்டான். எல்லாமே அந்த ஹைப் கொடுத்து கொடுத்து இவன் டக்கோட்டானால எல்லாமே பேட்ஸ்மேனோட ஜோயின் ஆயிட்டாங்க. தலைவிதியே அதுதான்ப்பா. பவுலர் 2-3 சிக்ஸ் கொடுத்தா கூட திரும்ப விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுக்க முடியும். பேட்ஸ்மேன் எல்லாம் அடுத்த மேட்ச் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிச்சு போய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும் போது ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகுற வழி இருக்கு, அந்த வழியெல்லாம் கஷ்டம். சரி, ஓகே, நம்ம அடுத்த செஷன் போயிடலாம். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க ரஃபுல்க்கு. ஹி டிசர்வ்ஸ் இட். அவனை தவிர வேற யாருக்கும் அது ஓகே. எனக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் 2 பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து இஷான் கிஷன், இன்னொன்னு பிரஃபுல். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பிரஃபுல்க்கும் கொடுத்தாங்க. இல்ல என்ன கேட்டா ஓகே, பட் அது கரெக்ட் தான். 220 எல்லாம் திரும்ப இவங்க அடிச்சிருப்பானுங்க. அடிச்சதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பவுலிங்னால இவங்க ஜெயிச்சனால பிரஃபுலுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச பிரஃபுல் தான் கரெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும். பிரஃபுல் டிசர்விங் தான். எனக்கு ஆட் பண்ணா இஷான் கிஷனும் இருக்கலாம். மூட்டை கட்டி வாரமா போட்டுட்டு இந்த மெயின் மேட்ச் இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் பாத்துடலாமா? சிஎஸ்கே வந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருந்து வராங்க. ஆஃப்டர் 3 மேட்ச்க்கு அப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிச்சு வராங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இனிமேல் ஜெயிச்சாதான் ஸ்ட்ரீக் தம்பி. ஒரு மேட்ச் ஜெயிச்சது ஸ்ட்ரீக் இல்ல. 3 மேட்ச் லாஸ்ட் ஸ்ட்ரீக்ல இருந்து ஒரு மேட்ச் வின்னுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதான் வின்னிங் ஸ்ட்ரீக் இல்ல அது. ஆர்ஆர் வந்து இன்னும் ஜெயிக்கவே இல்ல. வர்ண பகவானா கொடுத்து ஒரு பாயிண்ட் எடுத்து வராங்க. அந்த ஒரு வின்னிங் மொமெண்டம் கேரி பண்றாங்க. சேப்பாக்ல வின்னிங் மொமெண்டம் கேரி பண்றாங்க. நம்ம 3 வருஷம் மீட் பண்ணதுல 2 டைம் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஒரு டைம் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். தோனி முடிச்சு கொடுத்தாரு. அதனால கேகேஆர் வந்து இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து சிஎஸ்கே மறுபடி செகண்ட் வின்னை போஸ்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. பிகாஸ் கொஞ்சம் டீம் கொஞ்சம் நல்லா வைபா இருக்கு. ஆர்ஆர் கிட்டையும் சாரி கேகேஆர் கிட்டையும் பேட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சிருக்காங்க. பவுலிங் டீசெண்டா தான் இருக்கு. ஆனா ஏன் தோக்குறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். ஓகே, கேகேஆர் பொறுத்த வரையும் ஆன் பேப்பர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, எக்ஸிகியூஷன் சரியில்லை. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இன்னைக்கு மேட்ச்ல வருணும் பத்திரானா ஆட வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் போர்டு வந்துட்டு என்ஓசி கொடுத்துட்டாங்க பத்திரானா ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சென்னை வந்துட்டான் பத்திரானா ஆக்சுவலி. ஸோ மேட்ச் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. சப்போஸ் பத்திரானா ஃபிட்னா அவன் ஆடுவான். அண்ட் வருண் ஆட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் ஆடினா அண்ட் சுனில் நாராயண் ஃபின்னாலன் ஓபன் பண்ணா இவங்க வந்து கேகேஆருக்கு நல்ல சான்ஸ் விட மாட்டாங்க. நம்ம கேப்டன் ரஹானே வந்து அது அந்த ஃபார்முலா போறது இல்ல. சோ அதுக்கு வாய்ப்பு இல்ல. பவுலிங் வேணா நீ சொன்ன மாதிரி 2 பேர் உள்ள வராங்க, பாப்பா எப்படி இருக்கு. ஏன் ஓபன் பண்ணலன்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா சுனில் நாராயண் ஃபிங்கர் இன்ஜுரி இருக்கு. ஸோ முன்னாடியே ஓபன் பண்ணா சப்போஸ் கையில அடிபட்டுச்சுன்னா, சப்போஸ் அந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா இந்த சீசன்லயே அவன் இல்லை, அவள்தான் வெளியே போயிடணும் இன்ஜுரினால. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க மேபி பயப்படுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நீ போய் ஒரு 7 பால் ஆடுறியா, 7 பால் ஒரு 20 ரன் அடிச்சுட்டு வந்தா கூட ஓகே தான். ஏன்னா உன் பவுலிங் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த 20 ரன்ஸ் போனஸ் தான். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு ஃபின்னாலனும் சுனில் நாராயண் ஓப்பன் பண்ணும், ரஹானே ஃபர்ஸ்ட் டவுன் அண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணலாம். அம்சா நல்லா தான் இருக்கும். அண்ட் இன்னொன்னு பார்த்தோம்னா சென்னை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அன்சேஞ்ச்ல தான் போவாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்டமையும் இதுவும் கேரி பண்ணணும். எனக்கு என்னமோ ஒரு கட் ஃபீலிங் என்னன்னா, இன்னைக்கு ருத்துராஜ் ஆடுவான்னு எனக்கு தோணுது நல்லா. நமக்கு பேட்டிங்ல பிரச்சனை இல்லை, யாரோ ஒருத்தர் விட்டாலும் பார்க்கலாம். பவுலிங்
போன மேட்ச் மாதிரியே கொஞ்சம் நீட்டா போச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. ஃபீல்டிங் அதே மாதிரி பண்ணணும். கேகேஆர் பவுலிங் வந்து ரொம்ப ட்ரபிள்ல தான் இருக்கு. நீ இல்ல, இல்ல, முஸ்தபிஷர் இல்ல, அப்புறம் பார்த்தானா ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபார்ம் அவுட். ராமன் போலும் ஃபார்ம் அவுட், கேமரன் கிரீனும் ஃபார்ம் அவுட். ஃபின்னாலன்னு நினைக்கிறேன், ஃபின்னாலன் ஒரு மேட்சா 2 மேட்ச் அடிச்சாரு. இப்போ கேகேஆர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா தெரியுறாங்க. சிஎஸ்கே என்னதான் ஜெயிக்கலனாலும் நம்ம வந்து பேட்டிங் வந்து பயங்கரமான டீம், பேட்டிங் அவ்வளவு அடிச்சிரும் அப்படின்னு சொல்றோம். ஸோ கொஞ்சம் ரகனைக்கு ரொம்ப கஷ்டம் தான். இந்த டீமை வச்சு ஒப்பேத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இந்த மாதிரி யாராவது கிடைக்கும் போது சிஎஸ்கே வந்து அடிச்சு ரன் ரேட்டை ஏத்திக்கணும் அப்படிங்கறதுதான் கோலா இருந்தா கொஞ்சம் பெட்டர். அதுதான் நானும் என்ன நினைக்கிறேன்னா, சிஎஸ்கே சப்போஸ் டாஸ் வின் பண்ணாங்கன்னா எடுத்தோடனே பேட்டிங் ஆடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடிச்சு ஸ்கோரை போட்டு வச்சிருங்க. ஏன்னா கேகேஆர் வந்துட்டு அந்த ஸ்கோர் பார்த்தாலே ப்ரெஷர் ஆகி அவுட் ஆயிடுறானுங்க. ஃபின்னாலன் நீ சொன்ன மாதிரி ஆடுறான், 15 பால் 30 ரன்னு, 20 பாலுக்கு 40 ரன் அடிச்சுட்டு போயிடுறான். அவன் அந்த ஒரு பெரிய ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்றதே இல்லை. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டோட்டல் போஸ்ட் பண்ணோம்னா இட் இஸ் அ குட் வின் ஃபார் அஸ். அண்ட் இன்னொன்னு, கேகேஆர் வின் பண்ணா கண்டிப்பா பவுலிங் தான் போடுவாங்க, பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு அதுதான் தெரிஞ்சு. ஆமா, எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பான மேட்சா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா கேகேஆர் வந்து 4 மேட்ச் தோத்துட்டு வராங்க, 3 மேட்ச் தோத்துட்டு 1 மேட்ச் டிரால வராங்க. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் இதா தான் வருவாங்க. இல்ல நீ ஒண்ணு, நீ எந்த பிரான்ச்சைஸ் எடுத்துக்கோ, எல்லாருமே ஒரு லாஸ்ட்க்கு அப்புறம் வந்தா நல்லா ஒர்க் பண்ணிட்டு எங்கெங்க ஏரியாஸ் பண்ணணுமோ அந்த வெறியில தான் வருவாங்க. ஸோ இப்போ சப்போஸ் நீ வின் ஆயிட்டு வந்தா நீ மெதப்பில் ஆடுற, லூஸ் ஆயிட்டு வந்தா தான் நீ ஸ்ட்ராங் ஆடுவேன்னா அது பிரான்ச்சைஸே கிடையாது. ஸோ எல்லாருமே அட் அ டைம் ஒரு மேட்ச் தான் கவனிப்பாங்க. அண்ட் அப்படிதான் பார்க்கணும்னு என்னோட இதுவுமே. ஸோ நீ என்னதான் தோத்துட்டு வராங்களோ ஜெயிச்சுட்டு வராங்களோ, எவ்ரி மேட்ச் ஒரு பிளேயரோட இன்டென்ட் வந்துட்டு நான் வின் ஆகணும் தான் இருக்கணும். சோ அது இன்னுமே அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணனும் நினைக்கிறேன், வச்சு நம்மளோட ரன் ரேட்டை ஏத்திக்கலாம் அப்படின்னு. பட் அது எனக்கு வந்து கஷ்டம்னு தோணுது. கொஞ்சம் நெக் டு நெக் மேட்சா தான் போகும் இன்னைக்கு அப்படின்னு தோணுது. இது வந்து எங்களோட ப்ரிஃபரன்ஸ், நம்ம அடிச்சு காலி பண்ணலான்றோம். ஆனா அது நடக்கும்போது தான் தெரியும். எய்தர் சைடு எப்படி வேணா போலாம். நீ சொல்ற மாதிரி அவங்க வந்து பயங்கரமா கம்பேக்கும் கொடுக்கலாம், இல்ல ப்ரெஷர்ல போட்டு இப்போ 3 விக்கெட்ஸ் 4 விக்கெட்ஸ் போன மேட்ச் போச்சு இல்லையா, அந்த மாதிரியும் போலாம். அப்படி பார்த்துட்டே இருந்தாங்கன்னா தோத்துட்டே இருக்கிறவங்க ஜெயிக்கிறதும் ஜெயிச்சுட்டே இருக்கிறவங்க தோக்குறதும் ஒரு பேண்டனா போயிட்டு இருக்கிறதுனால மேபி அவங்க திரும்ப அடிக்கலாம். சிஎஸ்கே 3 மேட்ச் தோத்துதான் இது பண்ணாங்க. பட் ஆனா இப்போ ஒரு கிராஃப் ஒண்ணு இருக்கும், 120 130 அடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு 250 அடிச்சு திரும்ப 209 அடிச்சுட்டு மறுபடியும் 210 அடிச்சு. அந்த பேட்டிங்ல அந்த இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. பவுலிங்ல இவ்வளவு கம்மியா போட்டு இவ்வளவு 250 ரன் அடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த பவுலிங்ல கம்பேக் கொடுக்கறது. போன டைம் 5th ஓவர் 6th ஓவர் 7th ஓவர் 8th ஓவர் ஒவ்வொரு விக்கெட் சிஎஸ்கேக்கு. பெஸ்ட் ஃபீல்டிங் எல்லாமே இருந்துச்சு. பட் அதை வந்து பெரிய விஷயம். அதாவது கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா சின்ன சின்ன சேஞ்சஸ பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஈஸியா வந்து 7th ஓவரோ 8th ஓவரோ 100 போன டைம் போயிருக்கு. ஸோ அதை போகாம குர்பஜ் சிங் கொடுத்து விக்கெட் எடுத்து திரும்ப அந்த விக்கெட் பிரஷரை போட்டு அதுக்கப்புறம் 100 9th ஓவர் கொண்டு வரதுங்கிறது வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தாண்டி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்போ எப்படி 2 புது பிளேயரை கொண்டு வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல வந்துட்டு ஜெய்ஸ்வால் இவங்க சூரியவன்சி இவங்களெல்லாம் தூக்குனாங்களோ, இந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து கேகேஆர் பண்ணணும். அப்படி போகாம இருக்கிறதுல பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அது நமக்கு சாதகமாயிடும். ஸோ அப்படி சாதகமா வந்தாங்கன்னா அதை சிஎஸ்கே வந்து யூட்டிலைஸ் ரன் ரேட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிடணும். நம்ம அது தெரிஞ்சிடும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து ரன் ரேட்டுக்காக ஆட ஆரம்பிச்சிடணும். ஸோ அது வந்து பெட்டர் வந்துட்டு சந்தோஷ் சொல்ற மாதிரி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடி 240 250 போட்டு ப்ரெஷர்ல போட்டு ஈஸியா விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திரும்ப செகண்ட் பேட்டிங்ல சேஸ் பண்ணலாம் நினைச்சு ரேண்டமா போய் 3-4 விக்கெட் போச்சா நம்ம ப்ரெஷர் ஆயிடும். கேகேஆரோட அந்த ஒரு ப்ரெஷர்ல நீ ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அங்க ஆண்ட்ரே ரசல்னு ஒருத்தன் வந்துட்டு 20 பால்ல 60 ரன் அடிச்சுட்டு வின் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். இப்போ அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவங்க மிஸ் பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த ஹார்ட் ஹிட்டர் இல்ல. ஸோ அது அவங்க ரெடி பண்ண அந்த மாதிரி ஒருத்தனை ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ண ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒரு பொசிஷன் அவன் கிரியேட் பண்ணுன்ற.
ஓகே. ஒருத்தனை உருவாக்குன்ற நாளைக்கு திருப்பி. மேட்சுக்கான பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் யாரு நினைக்கிறீங்க? ஐ திங்க் நம்ம பேபி ஜவால் பிரேவிஸ் அவர் தான் நாளைக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்சா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து ருத்து அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, உன்னோட வேண்டுதல்? இந்த ஆசை இருக்கு எனக்கு. வந்துட்டு சுனில் நாராயண் ஓகே, தோணுது. பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஓகே ஓகே, அடுத்த செஷன் வந்து டார்கெட் எவ்வளவு அடிப்பாங்கன்னு நீங்க உங்களோட கணிப்பு. ஓகே, இஃப் சிஎஸ்கே பேட்ஸ் ஃபர்ஸ்ட் லைக் 190 இருந்து ஒரு 210 வரையும் அடிச்சா இட்ஸ் அ குட் ஸ்கோர்ஸ் டு வின் இந்த பிட்ச்ல. நம்ம பவுலிங் வச்சு குர்ஜப்னீத் சிங்கும் ஓகே அண்ட் ஜெய்மி எல்லாருமே போட்டா லைக் இட் வில் பி a ஈஸி டார்கெட். 210 to 220 சுனில் நாராயண் இருக்கிறனால மேபி 200 கண்டிப்பா ரீச் ஆயிருவாங்க. எனக்கு என்னமோ சிஎஸ்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணானா 240 அண்ட் அபோவ் அடிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. கேகேஆர் பேட் பண்ணானா 160 170 நல்லாதான் இருக்கும். கொண்டு வரணும். பட் ஆசை வந்து 240. நான் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா 180 to 190 லாக் பண்ணிக்கிறேன். கேகேஆர் பேட் பண்ணா 160 to 170. ஆக்சுவலா அந்த பிச்சோட பார் ஸ்கோர் வந்துட்டு 182. 240 ஸோ அதுக்கு மேல அடிச்சா எனக்கு ஓகே. ஓகே, இந்த செஷன் வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிஎஸ்கே வின். ஹோப் ஃபார் CSK தான் win. சிஎஸ்கே.